வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொசுவை பற்றி தான். ஒரு கொசு நம்மளை கடிக்கும்போது எவ்வளோ ரத்தத்தை குடிக்கும் தெரியுமா? கடித்த இடம் ஏன் அரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு மற்றவர்களை விட கொசுக்கள் கடித்த அதிக வாய்ப்புள்ளது. இதற்கு சில காரணங்கள் உள்ளன. மழைக்காலத்தில் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவை ஆபத்தான வைரஸ் நோய்களை பரப்புகின்றன. அதனால்தான் இந்த பருவத்தில் நோய்வாய்ப்படும் அபாயம் அதிகமாக உள்ளது. ஆனால் ஒரு கொசு கடிக்கும் போது எவ்வளவு இரத்தத்தை உறிஞ்சும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அதேபோல் கொசு கடித்த இடத்தில் ஏன் அரிப்பு ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இதற்கான சுவாரஸ்யமான பதில்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். வாங்க பார்ப்போம். பொதுவாக மனிதர்களை கடித்து இரத்தத்தை உறிஞ்சுவது பெண் கொசுக்கள் தான். இருப்பினும் இது மிக குறைந்த அளவில் இருக்கும். ஒரு பெண் கொசு ஒரு கடிக்கு 0.001 முதல் 0.01 மில்லி லிட்டர் இரத்தத்தை மட்டுமே குடிக்கிறது. இது 1 முதல் 10 மைக்ரோ லிட்டருக்கு சமமாகும். சராசரியாக 5 மைக்ரோ லிட்டர்கள். இது ஒரு சொட்டு தண்ணீரில் 1/5 பங்கு. இந்த விகிதத்தில் ஒரு நபரின் முழு இரத்தத்தையும் உறிஞ்ச 1 மில்லியனுக்கும் அதிகமான கொசுக்கள் ஒரே நேரத்தில் நம்மளை கடிக்க வேண்டியிருக்கும். கொசு கடித்த இடம் ஏன் அரிக்கிறது? சிலருக்கு மற்றவர்களை விட கொசுகள் கடிக்க அதிக வாய்ப்புள்ளது. இதற்கு சில காரணங்கள் உள்ளன. ஏடிஎஸ் ஏஜிப்டி கொசுக்கள் தங்கள் தோலில் இருந்து அதிக கார்பாக்சிலிக் அமிலங்களை வெளிப்படுத்துவர்களை உணர்ந்து கடிக்கின்றன. அந்த நேரத்தில் அரிப்பு ஏற்படுகின்றன. பெண் கொசுவின் வாயில் புரோசோசிஸ் எனப்படும் ஊசி போன்ற உறுப்பு உள்ளது. கொசு நமது தோலை கடித்து இரத்த நாளத்திலிருந்து இரத்தத்தை உறிஞ்சும். அதே நேரத்தில் அது சிறிது உமிழ்நீரையும் செலுத்துகிறது. நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு இதை அடையாளம் கொண்டு அதை எதிர்த்து போராடுகிறது. அந்த நேரத்தில் கொசு கடிக்கப்பட்ட பகுதி சிவந்து அரிப்பு ஏற்படுகிறது. பொதுவாக ஆண் கொசுக்கள் இரத்தத்தை குடிப்பதில்லை. அவை தாவரங்களில் இருந்து வரும் சர்க்கரை திரவங்களை மட்டுமே உண்கின்றன. ஏனென்றால் ஆண் கொசுக்களுக்கு சிறப்பு ஊசி போன்ற வாய் பாகங்கள் இல்லை. ஆண் கொசுக்கள் அரிதாகவே இரத்தத்தை குடிக்கின்றன. மேலும் இது ஆண் கொசுக்களுக்கு தீங்கு விளைவிக்குமாம். அதனால்தான் அவை மனிதர்களை கடிக்காது, நோய்களை பரப்பாது. அவை மனிதர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை. பல ஆபத்தான கொசுக்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் அவை பூமியில் மிகவும் கொடிய உயிரினங்களாக கருதப்படுகிறது. அவை மலேரியா, டெங்கு, ஜிகா மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற மனிதர்களின் உயிரை பறிக்கும் நோய்களை பரப்புகின்றன. இத்தகைய நோய்களால் ஒவ்வொரு ஆண்டும் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறக்கின்றனர். அனைத்து கொசு இனங்களும் மனிதர்களை கடிக்காது. மக்களே, ரொம்ப உஷாராக இருங்க. இந்த கொசுக்கள்கிட்ட மட்டும் எப்பவுமே வீடை சுற்றி வலைகள் போட்டு பாதுகாப்பாக இருங்க. இந்த கொசு அதிகமாக கடி வாங்குறவங்க உடம்புல ஓடமாசுன்ற மாதிரி ஏதாவது திரவங்களை தேய்ச்சி பாதுகாத்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாட்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.